அனைத்து மக்கள் நீதி கட்சி நிறுவனர் இருக்கேன். இந்த வரக்கூடிய 2026 தேர்தலில் வந்து விஜய் அவர்களை ஆதரித்து வெற்றி கழகத்தை வெற்றி பெற செய்வதற்காக நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. விஜய் அவருடைய ஆதரவுக்கு பிறகு நாங்கள் இன்னும் கட்சியிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் 2026 வெற்றி வேட்பாளராக கொண்டதுக்கு நாங்கள் பாடுபடுன்றதை உறுதி கொடுக்குறேன். எங்களோட தமிழ்நாடு ஃபுல்லாக ஆள் இருக்குது. மொத்தம் 13 மாவட்டத்தில் கட்சி இருக்குது. 13 மாவட்டத்தில் கட்சியாக இருக்குது. ஆக்டிவாக செயல்பட மதுரையில் வந்து அதிக பேர் நம்ம மதுரையில் இருக்குது. நல்லா செயல்பட நம்ம ஏற்கனவே வந்து தமிழகத்தில் வந்து நிறையா போராட்டங்கள் செய்து நடத்திட்டு இருக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர் வர்றது வந்து நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா இன்றைக்கு வந்து அரசியல் வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. தமிழக மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எம்ஜிஆர் மாதிரி இப்போ மீண்டும் ஒரு புதிய எம்ஜிஆராக வந்து கொண்டிருக்காரு. அதனால் அவர் ஆதரித்து ஒரு வெற்றி கழகத்தை கொண்டு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற நோக்கத்தை நாங்கள் செயல்படுறோம். அனைத்து மக்கள் நீதி கட்சி வெற்றி கழகத்துக்கு வெற்றி பெற செய்ய பாடுபடும். அடிப்படையில் ஆதரவு கொடுக்குறீங்க? அதாவது இன்றைக்குள்ள அரசியல் பார்த்திங்கன்னா பூரா காசு, வேஷம், மோசம், ஊழல் நிறையா வந்துட்டு இருக்கு. எந்தமே ஒரு நேர்மையான அரசியலே இல்லை. காசு நோக்கத்துலேயும் பூரா மோசடி பண்ணிட்டு அப்படின்னா மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் 200 கோடி ஊழல் பண்ணாங்க. இது மாதிரி நிறையா ஊழல் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி வேணும் அப்படின்னு நினச்சா அரசின் துறையும் சரி ஆட்சித்துறையும் சரி சரியாக இருக்கணும். அந்த அடிப்படையில் வந்து வெற்றி கழகம் வந்து சரியாக இருக்குன்னு நாங்கள் நம்பி அவரை ஆதரிக்கிறோம். திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் பண்ணிட முடியுமா? கட்டாயம் பண்ணலாம். திராவிட கட்சிக்கு வந்து அதிகாரங்களும் கிடையாது. திராவிட கட்சி வந்து தமிழ்நாடு திராவிட கட்சி தான் வரணும்னு சட்டமும் கிடையாது. யாருன்னா தமிழ்நாட்டில் வரலாம், அது உரிமை இருக்குது. அதில் விஜய் வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். தஞ்சை மாவட்டத்துக்கு முதல் முறை என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது? தஞ்சை மாவட்டத்தில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா கோயில் பெரிய விஷயம்தான். தஞ்சை கோபுரத்தில் வந்து சொல்லுவாங்க, தஞ்சை கோபுரம் வந்து பெரிய கோயில். அந்த கோயிலே வந்து இந்த இடத்துல வந்து பொதுவாக சொல்லுவாங்க, தஞ்சை கோயிலுக்கு வரக்கூடியவங்க வந்து அரசியல்வாதியில் வர பயப்படுவாங்க. ஆனால் இங்கே அவர் மீட்டிங் போட்டுருக்கிறது வந்து அந்த தஞ்சை கோபுரத்தில் சிவனே ஆசிரிக்கிறார். கட்டாயம் வெற்றி கொடுப்பார். சிவப்பானே வெற்றி கொடுப்பார்.